ரொம்ப பிரமாதம். இவன் ரொம்ப புத்திசாலி. பிபி ஸ்கூல் பிரின்சிபலோட கிளாஸுக்கு வந்திருந்தாரு. பிரின்சிபால் பிபிய அறிமுகப்படுத்தி வச்சாரு. குழந்தைகளே, இவர்தான் நம்ம கெஸ்ட் பிபி சார். சுற்றுச்சூழல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவர். பட்டணத்துல இருக்கிற எல்லா மரங்களையும் பாத்துக்கிறது இவங்க கம்பெனி தான். பிபி தன்னை பத்தி பொய்ய சொன்னான். அதனால தன்னோட ஸ்மக்லிங் பிசினஸுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அறிமுகப்படுத்திய பிறகு பிபி குழந்தைகள் கிட்ட பேசினான். பாருங்க குழந்தைகளே, காடு மரம் இதெல்லாம் கடவுளா கொடுத்த சிருஷ்டி. நம்ம மரங்களை வெட்டக்கூடாது. காட்டுல மரங்களை உயிரோடு வச்சுக்கணும். நாம எப்படி மரங்களை வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் நின்னு போயிடும். எல்லா குழந்தைகளும் கை தட்டினாங்க. பிபி பேசிக்கிட்டே இருந்தான். குழந்தைகளே, நீங்களும் எங்களை போல மரங்களை உங்க ஊர்ல பாதுகாக்கணும். அதுக்காக வேலை செய்யணும், மரங்களை வளர்க்கணும். நீங்க செய்வீங்கல்ல? ஆஹா ஆஹா. பிபி ஸ்கூல்ல இருந்து கிளம்பினான். ஸ்கூல் விட்டதும் பிங்கியும் கோலுவும் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க பிபிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த சாரு ரொம்ப நல்லவர் இல்ல? ஆமா கோலு, பிபி சார் நமக்கு நல்ல விஷயத்த சொன்னாரு. மரத்தை வெட்டாதீங்க, அதை காப்பாத்துங்க. ஏன்னா அது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கிய பாகம். நமக்கு இந்த விஷயத்த சொன்னது நல்லதா இருந்துச்சு. ஆமா பிங்கி, நான் இந்த விஷயத்த வீட்ல சொன்னபோது அம்மா சொன்னாங்க, வீட்டுல பால்கனில செடி வளர்க்க போறோம். அட சூப்பர் கோலு, இது ரொம்ப நல்ல விஷயம். பிங்கியும் கோலுவும் பேசிட்டே இருந்தாங்க. கிரவுண்ட்ல பெரிய சத்தம் கேட்டது. தடார்னு கிரவுண்டுக்கு வெளியே ஏறக்குறைய 2-3 மரங்களை காணோம். அதுல ஒண்ணு விழுந்திருந்தது. மத்த 2 மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிங்கியும் கோலுவும் அந்த பக்கம் ஓடினாங்க. அவங்க மரத்தை வெட்டுறவங்க கிட்ட கேட்டாங்க, அட நீங்க ஏன் இந்த மரத்தை வெட்டுறீங்க? இத பாருமா, என்கிட்ட சொல்லிருக்காங்க இத வெட்டணும்னு. அதனால நான் இத வெட்டறேன். நீ கொஞ்சம் தள்ளி போமா. நீங்க இத வெட்டக்கூடாது.